காந்தியடிகள் என்னும் ஓர் மாமனிதர் ரவீந்திரநாத் தாகூரால் மகாத்மா என்று அழைக்கப்பட்டார். தன்னை எண்ணி வாழ்ந்திடாமல் நாட்டுக்காக குரல் கொடுத்த உலகம் போற்றும் உத்தமர். அன்பிலே அடைந்ததோர் மக்கள் உள்ளம், அனைத்து உயிரையும் அவர் நேசிப்பவர். ஹரிச்சந்திரா நாடகத்தின் கதை மூலம் சின்னஞ்சிறு வயதிலே ஈர்க்கப்பட்ட காந்தியடிகள் அன்னைக்கு செய்து கொடுத்த 3 சத்தியத்தை தன் வாழ்நாள் முழுவதும் மீறிடாமல் கடைபிடித்தார். நேரத்தை கையாளும் விதத்தில் அவர் நேர்மையை கையாண்டு வெற்றி கொள்ள தீண்டாமை இருளிக்கும் சூரியனாய் சுதந்திரம் அடைய வழி அகிம்சை என்று சத்தியகிரக போராட்டத்தின் வழியே அவர் விடுதலை பெற்று தந்த தேசப்பிதா. நாட்டுக்காக அர்ப்பணித்தார் வாழ்வை அவர். நல் உறவை வளர்த்திட, தீண்டாமை ஒழித்திட, விடுதலைக்காக வெள்ளையரை எதிர்த்து போரிட இயக்கம் துவங்கியே மக்களை இணைத்தவர். வெள்ளையரின் பிடியில் இருந்த இந்தியாவை எழுத்துரிமை பேச்சுரிமை அற்ற மக்களாய் சட்டங்களின் கொடூரத்தால் கைது செய்து சிறையில் அடைத்தே மக்கள் பலர் வாடினார். ஆங்காங்கே குழுவென பிரிந்த மக்கள் உயிர் தியாகமும் சுட்டு வீழ்த்தும் எதிரிகளை அடைய வேண்டிய சுதந்திரத்தின் போரை கண்ட காந்தியடிகள் கத்தியின்றி இரத்தமின்றி அறவழியில் அடைவோம் வெற்றி என்றார். மும்பை ராஜ்கோட்டை விட்டு சென்ற காந்தியடிகள் தென் ஆப்பிரிக்காவில் நீதிமன்றத்தில் அவர் தலைப்பாகையுடன் வழக்காடச் சென்றதால் வாதிட நீதிமன்றம் மறுத்திடவே நீதிபதி அங்கிருந்து வெளியேறினார் தலைப்பாகையுடன். முதல் வகுப்பில் ரயிலில் பயணம் செய்ய நிறவெறியின் காரணத்தால் அவரை அங்கு வெளியே தள்ளிவிடும் நிலைக்கு நேர்ந்ததன்று. பின்னால் அங்கு அவருக்கென அந்த இடத்தில் சிலை ஒன்று நிறுவியதுண்டு. உள்ளை நிலை எண்ணி மனம் வருந்தி நிறவெறிக்கு உரிமைக்காக போரிடவே அறவழியில் அங்கு உள்ள இந்தியருக்கு உரிமை பெற்று தந்திடவே வெற்றி பெற்றார். நிலப்பிரபுகளால் சீர்கெடும் நிலைக்கு தள்ளி வரிசுமை ஏற்ற விவசாயிகளை பணப்பயிரை மட்டும் விளைவிக்க வேண்டும் என்ற போட்ட உத்தரவால் பஞ்சம் தலைவிரித்தாடியது. விவசாயிகளின் வாழ்வாதாரம் நிலை குலைந்து நிற்கவே சாம்பிரானில் துவக்கினார் சத்தியகிரக போராட்டத்தை. அதில் வெற்றி கண்ட காந்தியடிகள் வரி கட்டும் நிலை தன்னை நிறுத்தி வைத்தார் பஞ்சம் தீரும் வரை. அமைதியான எதிர்ப்பை பயனுள்ள ஆயுதமாய் மாற்றிடவே, அரசுடைமை நிறுவனத்தை கட்டுப்பாட்டில் கொள்ளவே, கவனத்தை ஈர்த்திட அரசை ஒத்துழையாமை இயக்கம் துவங்கியே அரசு பணியில் அமர்ந்தவர்களை பணி விலகிட செய்யவே, நீதிமன்றத்திற்கு வரும் பணியாளர்களை பணி நீங்க செய்திடவே, வெளிநாட்டு உடை உடுத்த மறுப்பு தெரிவிக்கவே, உள்நாட்டு கதராடை அணிந்து விரும்பி ஏற்கவே, அரசு தரும் பட்டங்களும் மரியாதைகளும் ஆமோதித்தே அதனை மறுக்கவே, ஜாலியன் வாலாபாய் படுகொலைக்கு பின்னால் நடந்த வன்முறையின் காரணமாய் துவங்கிய இயக்கம் சௌரி சௌரா மோதலுக்கு வெடித்த பிறகு முடிவுக்கு வந்தது இந்த ஒத்துழையாமை இயக்கம். இந்தியாவில் விற்கப்படும் உப்பின் உற்பத்தியின் லாபம் அதிகமான அரசுக்கு கிடைத்திடவே அரசாங்கம் உப்பை எவரும் உற்பத்தி செய்து விற்க தடை செய்து வரி விதிக்க, மக்கள் மிகுந்த துயருக்குள் தள்ளப்பட மகாத்மா காந்தி உப்புக்கு வரி செலுத்துவதை எதிர்க்க தண்டியை நோக்கி யாத்திரையாக சபர்மதி ஆசிரமத்திலிருந்து துவங்கியே தடையை மீறி ஆயிரக்கணக்கான மக்கள் செல்ல தொடர்ந்த நடைப்பயணம் 23 நாட்களும், சென்ற தூரம் 240 மைல்களும், அசராத கால்களால் அனைத்து இடங்களின் போராட்டம் வெடிக்க உப்பு சத்தியாகிரகம் என அறவழியில் நடைப்பயணம் தொடர்ந்த காந்தியடிகள் தண்டியை அடைந்து கடற்கரையில் அள்ளி எடுத்தார் உப்பை கையில். வெள்ளையரை வென்ற, சட்டத்தை முறியடித்து உப்பு வரி நீக்கினார் மகாத்மா காந்தி. இந்தியா சுதந்திரம் அடைவதே ஒன்றே தீர்வாகும், மக்கள் படுந்துயர் அடைவது போதுமென்றே வெள்ளையர்கள் நாட்டை விட்டே செல்ல வேண்டுமென்ற கட்டளை கொள்ள, வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கத்தை காந்திஜியால் நாடெங்கும் ஒளி முழங்க, வெள்ளையர்கள் தங்கள் போக்கை மாற்றிக்கொண்டு சுதந்திரம் கொடுக்கவே முன்வந்து 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவிற்கு விடிந்ததே உதயம், அடைந்ததே சுதந்திரம்.
மக்கள் பெரும் துயரில் விடுபட்டு விடுதலை அடைந்ததே சொந்த மண்ணை மீட்டெடுத்தார் மகாத்மா காந்தியடிகள். மக்களுக்கென தன் வாழ்வை மாற்றியவர், மற்றவரிடத்தில் என்றும் அன்பை செலுத்தியவர், உரிமையை வெல்ல அறவழியில் போராடியவர், விடுதலை அடைய அவரே காரணமானவர் அண்ணல் மகாத்மா காந்திஜி அவர்கள்.